வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க திட்டம். முதற்கட்டமாக தபால் மூல வாக்களிப்பு கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. 13வது திருத்த நடைமுறைக்கு 3/2 பெரும்பான்மை வேண்டும். ராஜபக்சக்களின் பொதுஜன பெரமுனவின் புதிய குயுக்தி அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இறுக்கம் என அறிவிப்பு. பிரபாகரன் உயிருடன் இருப்பதான செய்தியால் கருத்து. இந்தியாவில் நாடளாவிய ரீதியில் பல மாநிலங்களில் வருமான வரி வேட்டை. மோடியை விமர்சித்த பிபிசி ஊடக பணியிடங்களுக்கும் சிறப்பு இலக்கு. நிலநடுக்க பேரழிவிற்கு பின்னர் முதன்முறையாக சிரியாவிற்கு சென்ற ஐநா குழு. துருக்கி மற்றும் சிரியாவில் மொத்த பலிகள் 37,000 தாண்டி ஏறுமுகம். மன்னர் ஸ்டால்ஸின் முடிசூட்டு விழாவில் கோகினூர் வைரத்துக்கு இடமில்லை. ராணி கமலாவிற்கு புதிதாக மாற்ற. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் ஜனநாயக ரீதியான தேர்தல்களை அதிகம் விரும்பாத ஒரு தலைவர் என்ற விமர்சனம் தற்போதைய அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ள நிலையில் அதனை உறுதிப்படுத்துவது போல இலங்கையில் அடுத்த மாதம் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத போதிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இன்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளை தபால் மூல வாக்குப்பதிவுக்கான வாக்குச்சீட்டுகள் அனுப்பப்படவிருந்த போதிலும் இதுவரை வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்படாத நிலையில் இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளதால் அநேகமாக அடுத்த மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற கருத்து வலுத்து வருகிறது. இலங்கையில் எதிர்வரும் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெறவிருந்த தபால் மூல வாக்களிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேவையான பணம் செலுத்தப்படும் வரை வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட மாட்டாது என அரசாங்க அச்சகம் அறிவித்தமையினால் திட்டமிட்ட வகையில் நாளை முதல் தபால் மூல வாக்களிப்புக்கான ஆவணங்களை விநியோகிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் கட்சியின் செயலாளர்களுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது தேர்தல் ஆணைக்குழு தலைவர் நிமல் புஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே தபால் மூல வாக்களிப்பு திகதிகளை கால வரையறையின்றி பிற்போடுவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கு தேவையான பணிகளை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யப்படாவிட்டால் தேர்தலை பிற்போட வேண்டிய நிலை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா அரசியல் கட்சி செயலாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரத்தில் சட்டமா அதிபரின் ஒத்துழைப்பு போதுமானதாக அமையவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தை மீண்டும் நாட அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வாக்குச்சீட்டு அச்சிடல், தேர்தல் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு இந்த வார காலத்திற்குள் உறுதியான தீர்வை எடுக்காவிட்டால் திட்டமிட்ட வகையில் உரிய திகதியில் தேர்தலை நடாத்துவது சாத்தியமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சி செயலாளர்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேவையான நிதி இல்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நிதி தொடர்பில் தாம் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டியிடம் வினவியதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலை நடாத்த தேவையான நிதி தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இல்லை என ரஞ்சித் சியாமலப்பிட்டிய கூறியுள்ளார். அத்துடன் இது தொடர்பில் உச்சநீதிமன்றத்திற்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிதி இல்லாத காரணத்தினால் வாக்குச்சீட்டுகளை அச்சிட முடியவில்லை என அரசு அச்சக திணைக்களம் அறிவித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சதித்திட்டங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் திரைக்கு பின்னால் மேற்கொள்வதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு நடத்திய கூட்டத்தின் தொனிப்பொருளை தாம் புரிந்து கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒருபோதும் தேர்தலை நடத்த விடாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தல்கள் நடைபெற்று கட்சிகளுக்கு மத்தியிலே போட்டிகள் ஏற்பட்டு மக்கள் மத்தியில் பிரச்சார போராட்டங்களை முன்னெடுத்து ஜனநாயக ரீதியாக வெற்றி பெறுவது என்பதுதான் வலிமையாக நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம், அல்ல ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். இப்படித்தான் தேர்தல் செயல்முறைகள் நம் நாட்டிலும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே இலங்கையில் இன்று தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்று தெருவிலே இறங்கி அனைத்து கட்சிகளும் தங்களுக்கிடையான கட்சி பேதங்களை மறந்துவிட்டு தெரு போராட்டங்கள் நடத்த வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றன என்று தான் நான் உணர்கிறேன். தேர்தல் ஆணையாளர் நிமல் புன்சியேவா மற்றும் அவரது ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களான முகமது உள்ளிட்ட இனி அனைவரும் இதுவரைக்கும் தங்களுக்கு எதிரான சவால்களை சந்தித்து வெற்றிகரமாக இந்த அளவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்டுகின்றேன். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடுவது தெரிகின்றது. ஆனால் அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கின்றார்கள், செய்வதறியாது நிற்கின்றார்கள். சட்டமா அதிபர் திணைக்களம், சட்டமா அதிபர் தேர்தல் ஆணைக்குழு சார்பாக எந்த ஒரு வழக்கிலும் ஆஜராக போவதில்லை என்று கூறிவிட்டதாக இன்று நிமல் புன்சியேவா தேர்தல் ஆணைக்குழு தலைவர் எல்லோருக்கும் தெளிவாக பகிரங்கமாக அறிவித்தார். இதன் நிலைமை நிதி இல்லை, நிதி தராவிட்டால் நாங்கள் வாக்குச்சீட்டுகள் அச்சிட மாட்டோம் என்று அச்சக திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்திருப்பதாக ஆணைய தலைவர் கூறினார். மறுபுறத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் சட்டமாதிபர் ஆஜராக மாட்டேன் என்கிறார் என்றும் கூறினார். இப்படி அது இல்லை இது இல்லை என்று சொல்லப்படுகின்றது தவிர என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இவ்வேளையிலே அங்கே வந்திருந்த அனைத்து கட்சிகளின் அபிப்பிராயங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கேட்டு அறிந்து கொண்டார். நாங்களும் எங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தோம். இவ்வேளையிலே நான் இடைமறித்து ஒரு கருத்தை கூறியிருந்தேன். இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கூடிய பல கட்சிகள் மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான பெரிய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பொதுச் செயலாளர் தாகல கரவேசம் வந்திருந்தார். அதேபோல் ஜனாதிபதியின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் பாடத்தில் ரங்கே பண்டாராவும் வந்திருந்தார். ஆகவே தலைவர் அவர்களே, ரங்கே பண்டாராவின் கருத்தையும் சாகர் கரவேச கருத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், பகிரங்கமாக கூற சொல்லுங்கள் என்று நான் கூறினேன். சபைத் தலைவரும் எதிர்பார்த்தாலும் கூட அவர்கள் இருவரும் கடைசி வரை எந்த ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை. ஆகவே சிறைக்கு பின்னால் சதி திட்டங்கள் தீட்டப்படுவதும் நடைமுறையாவதும் புரிகின்றது. தேர்தல்கள் நடத்த அரசாங்கம் விடாது. ஆகவே தேர்தல் வேண்டும் என்றால் மக்கள் மத்தியிலே சென்று தெரு போராட்டம் செய்து தேர்தல்கள் நடத்தும் உரிமையை பெற்று தாருங்கள் என்ற செய்தியைத்தான் இன்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் நிமல் புன்சியேவா கட்சி பிரதிகளை அழைத்து நடத்திய கூட்டத்தின் துணை பொருளாக நான் புரிந்து கொண்டேன். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணைக்குழு பலவீனப்பட்டு போயிருக்கின்றது, அரசாங்கம் பிடிவாதம் பிடிக்கிறது. இதுதான் இலங்கையின் இன்றைய ஜனநாயகத்தின் பரிதாகரமான நிலை என்பது நான் தமிழ் போக்கூட்டணி தலைவர் என்ற முறையிலே அறுதியிட்டு கூறி வைக்க விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அரசாங்கம் தடையாக செயற்பட்டு வருவதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ரோஹண ஹெட்டியாராச்சி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நிதி சுதந்திரத்தை வழங்கி தேர்தலை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடாத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளன. வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரத்தினை சுட்டிக்காட்டி அதற்கான நிதியினை வழங்க மறுப்பதன் வாயிலாக அரசாங்கம் தேர்தலுக்கு தடையாக செயல்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் ஆகியவற்றிலும் பிரதிபலிப்பதற்கான அபாயம் காணப்படுகிறது. ஜனநாயகத்தை நிலைநிறுத்த அரசாங்கம் தன்னிச்சையாக முன்வந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நிதி சுதந்திரத்தை வழங்கி தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லையாயின் எதிர்கால சந்ததியினரை இந்த நடவடிக்கை வெகுவாக பாதிக்கும். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து முனைப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தி தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருப்பதாகவும் அவர் விரைவில் வெளிவருவார் என்றும் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் நேற்று தெரிவித்தார். எனினும் அவரது கூற்றிற்கு ஸ்ரீலங்காவின் இராணுவ தலைமையகம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தனவிடம் இதுகுறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், புத்தபெருமான் இலங்கையில் தான் பிறந்தார் என்று சிலர் கூறுகின்றனர். பேச்சு சுதந்திரம் அனைவருக்கும் உண்டல்லவா என்று ஒரே வசனத்தில் குறிப்பிட்டார். அத்துடன் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் இலங்கையில் முதலீடுகளுக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள நிலையில் இவ்வாறானதொரு கருத்து வெளிப்படுகின்றமை தொடர்பிலும் பந்துல குணவர்தனவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து முனைப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் நாளாந்தம் பாதுகாப்பு சபை கூட்டம் இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார்.
அதற்கமைய புலனாய்வு தகவல்கள் உள்ளிட்ட சகல தகவல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டு வருவதுடன் அது குறித்து அதிகமாக கலந்துரையாட தேவையில்லை எனவும் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டில் அனைத்து மக்கள் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருப்பார் என்றால் அவரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே கருதுவதாக இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்த வழமையாக வெளியாகி வரும் செய்திகளின் பின்னணியை கொண்டே பழநெடுமாறன் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கலாம் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இதுவரையும் அவர் இருக்கிறார் என்று சொன்ன ஒரு நம்பிக்கை பெருமளவில் யாருக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ அண்மை காலமாக சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டில் பிரபாகரனுடைய துணைவியார் மகள் போன்றோர் இருப்பதாகவும் அவர்களை முக்காடிட்டு அவர்களை காட்டி அவர்களுக்கான நிதியை வசூல் செய்வது என்ற அடிப்படையில் சிலர் கிளம்பி இருப்பதாகவும் அது மக்களை ஏமாற்றுகின்றது ஒரு செயற்பாடு என்றும் இந்த சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றது. எனக்கு தெரியாத அந்த செய்திகளை தொடர்ந்துதான் திரு பழநெடுமாறன் அவர்கள் இவ்வாறான செய்தியை வெளியிட்டிருக்கின்றாரா? அவர் வெளியிட்ட செய்தியில் உண்மை இருக்கிறதா? அப்படியான்னு சொல்லி சொன்னால் அவர் அது ஒரு ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் எந்த அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. கடந்த 13 வருஷங்களாக அவர் இருப்பதாகவோ எந்த செய்திகளும் நிச்சயமாக இல்லை. இலங்கை இராணுவத்தை பொறுத்தவரையில் நான் அறிந்தவரையில் அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார் என்ற விஷயம்தான் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் நெடுமாறன் அவருடைய கருத்து என்பது என்னை பொறுத்தவரையில் அது அவர் உண்மையென கூறுகின்றார். ஆனால் அது உண்மை என்று சொல்லி சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதனை சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு பழ நெடுமாறன் அவர்களுக்கு தான் இருக்கின்றது. விடுதலை புலிகள் மேல் கொண்ட அன்பின் காரணமாக இதை கூறுகின்றாரா அல்லது என்ன தேவையின் அடிப்படையில் இதனை கூறுகின்றார் போன்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. யாருக்காக இவ்வாறான செய்திகளை சொல்லுகின்றார் போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகவே இதற்கான முழுமையான பதிலை சொல்ல வேண்டியது நிச்சயமாக பழ நெடுமாறன் அவர்களது கடமை. இவ்வாறான ஒன்றை சொல்லிவிட்டு வாயை மூடி மௌனமாக இருப்பதனூடாக அவர் எதையும் சாதிக்கப் போவது கிடையாது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் நடைமுறைக்கு வரலாம் என்ற அச்சத்தில் குறித்த விடயத்தில் பெரும்பான்மை சிங்கள மக்களை திருப்திப்படுத்தும் கருத்துக்களை பொதுஜன பெரமுன வெளியிட்டு வருகின்றது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அரசியலமைப்பில் 13வது திருத்தம் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது மாத்திரமே எஞ்சியுள்ளது. இந்த நிலையில் குறித்த திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக தமது கட்சி நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் 3/2 பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலை நடாத்துவதும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெறுவதும் சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இடமளிக்க முடியாது என்பதோடு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு இடமளிப்பது நாட்டுக்காக உயிர்நீத்தவர்களை அவமதிப்பதாக கருதப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய சாகர காரியவசம் நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் மாத்திரம் தனித்து எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இன்று கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கட்டளை சிங்கள மொழியில் காணப்பட்டதால் அதனை ஏற்க முடியாதென சிவஞானம் ஸ்ரீதரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னெடுக்கப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டமை தொடர்பில் இந்த நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த எழுத்து மூல கட்டளை சிங்கள மொழியில் காணப்பட்டதால் அதனை தன்னால் வாசிக்க முடியாது எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் தமிழ் மொழியில் கட்டளையை வழங்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்ட போதும் நீதிமன்ற அழைப்பாணையை காவல்துறையினர் எவ்வாறு வழங்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழில் அடித்து தாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு போலீஸ் கோஸ்டாக போலீஸ் சார்ஜனும் இல்லை, நீங்கள் ஒரு எஸ்ஐயும் இல்லை, நீங்கள் ஒரு இன்னும் அடுத்த ஒரு ஹெச்குவாயும் இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்களை இவங்களை எப்படி சரி விடுறாங்களே. ஏன் நீங்களே நாங்களும் அடிபடுவான். நீதிமன்றத்தில் சமன் வந்தால் தான், நீதிமன்ற ஓர்டர் இருக்கணும் நான் ரெஜிஸ்டர்டு, அது வந்தால் தான் நான் வேண்டுவேன். நீங்கள் சொல்லுங்க உங்களோட மேல் எடுத்து. அப்படி இல்லை, நீங்கள் போலீஸோட கோர்ட்ஸ் ஓர்டர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, போயிடுவாங்க குடும்ப கொண்டே. நீதிமன்ற ஓர்டர் எடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் புதிய முதல்வர் தெரிவு குறித்த சர்ச்சைக்கு மத்தியில் தற்போதைய முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்ட் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டமும் தோற்கடிக்கப்பட்டுள்ளமை முதல்வருக்கு மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மேலதிக 8 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த ஆண்டு அப்போதைய முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனால் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அது தோற்கடிக்கப்பட்டது. இதனையடுத்து மறு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு முன்னரே மணிவண்ணன் பதவி விலகினார். எனினும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முதல்வர் ஆர்னோல்டின் தெரிவு சட்டவிரோதமானது என தெரிவித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இடைக்கால நிவாரண கட்டளைக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய முதல்வரால் இன்று தாக்கல் செய்யப்பட்ட புதிய வரவு செலவு திட்டம் மேலதிக 8 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளமை உற்று நோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய வாக்களிப்பில் 40 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டெலோ கட்சியின் சார்பில் பிரதி முதல்வர் ஈசன், பிளட்டைச் சேர்ந்த தர்சானந்த், சுபாதீஸ் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் சாந்தரூபனும் கூட்டத்தில் சமூகமளிக்கவில்லை. இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 24 வாக்குகளும் ஆதரவாக 16 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சட்டவிரோதமாக தெரிவு செய்யப்பட்ட முதல்வரால் கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத வரவு செலவு திட்டமே பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். கருணா என்கிற விநாயகமூர்த்தி முரளிதரன் சட்டவிரோதமாக கையகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படும் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ள விடயத்தை அடுத்து பல உண்மை சம்பவங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. விநாயகமூர்த்தி முரளிதரன் குறித்த பகுதியில் உள்ள விவசாயிகளை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி வருவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஈச்சியடி தடான எனும் பிரதேசத்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கருணாவால் போடப்பட்ட சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி வயல் காவலாளி ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த மின்சார வேலி தொடர்பில் அப்பகுதியில் விவசாயம் மற்றும் பண்ணை நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி 2 வாரங்களுக்கு முன்னர் பெறுமதியான பசுமாடு ஒன்று உயிரிழந்திருந்த போதிலும் அவருக்கு பயந்து காவல்துறையில் முறைப்பாடு செய்யவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது அதே மின்சார வேலியில் சிக்கி வயல் காவலாளி இன்று உயிரிழந்துள்ளார். வாகன போக்குவரத்து அற்ற மேற்படி பிரதேசத்தில் உள்ள மக்களின் சுமார் 80 ஏக்கர் காணிகளை அடாத்தாக பிடித்து கருணா விவசாயம் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. அத்துடன் தனது விவசாய நடவடிக்கைகளுக்காக பாதைகளை மறைத்து சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்துள்ளதால் அப்பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு உயிர் அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கருணாவின் சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த பொதுமக்களின் பிரேதத்தை கொண்டு செல்வதற்கு வாகனம் இல்லாத நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயிரிழந்தவரின் உடலை இளைஞர்கள் சுமந்து சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடபகுதியில் கடல் அட்டை பண்ணைகள் அமைப்பது இயற்கை வளத்தை பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சீன அட்டைகள் வடபகுதி அட்டைகளை அழித்து விடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடபகுதி கடற்றொழிலாளர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில்
கடல் அட்டை பண்ணைகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆண்டனி ஜேசுதாசன் கேட்டுக்கொண்டார். கடந்த சில நாட்களாக இந்த அட்டப்பண்ணை தொடர்பாக வடபகுதிகளே அட்டப்பண்ணை உருவாக்குவது தொடர்பாக பலவிதமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பல இடங்களிலே இந்த அட்டப்பண்ணைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தாண்டோண்டித்தனமான முடிவுகளோடு சில இடங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கி செயற்படுவதனால் இந்த மீனவர்கள் சிறு மீனவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுவதாக பலவாறான கலந்துரையாடல்கள். அதே நேரம் கிராஞ்சிலே கடந்த 137 நாட்களாக இந்த அட்டப்பண்ணைகளை அகற்றி சிறுமீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கான இடத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற வேளையிலே இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு சாதகமான தீர்வு இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த அட்டப்பண்ணையோடு தொடர்புபட்ட அட்டப்பண்ணையினாலே பாதிக்கப்படுகின்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மீனவ பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து இன்று ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். அந்த கலந்துரையாடலிலே பலவாறு இந்த அட்டப்பண்ணை மீனவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்று கலந்துரையாடப்பட்டது. ஒட்டுமொத்தமான விஞ்ஞானபூர்வமான பல கருத்துக்களின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கை கடற்பரப்புக்குள்ளே குறிப்பாக வடபகுதிகளிலே அட்டப்பண்ணை உருவாக்குவது ஒரு முறையற்ற விடயமாக, அது மீனவர்களுடைய எதிர்கால வாழ்வை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இன்று கலந்துரையாடப்பட்டது. அட்டை குஞ்சுகளை கொண்டு வந்துதான் இந்த அட்டைப்பண்ணைகளிலே அட்டைகள் வளர்க்கப்படுகின்றன. அப்ப இது ஒரு மரபணு நூடாக செயற்படுத்தப்படுகின்ற ஒரு கலப்பு முறையான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த விடயமானது சாதாரணமாக வடபகுதியில் இருக்கிற இயற்கையாக உருவாகின்ற அட்டைகளினுடைய அழிவுக்கு இது காரணமாக இருக்கிறது. கிளிநொச்சி கிராஞ்சி கடல் அட்டை பண்ணை போராட்டம் தொடர்பில் இதுவரை ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமை வேதனை அளிப்பதாக வடமாகாண ஐக்கிய பெண்கள் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கிராஞ்சி கடல் அட்டை பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் விரைந்து உடன் தீர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. எமது பகுதி, அதாவது கிராஞ்சி 11 பகுதியில் கடந்த 137 நாட்களாக இன்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராஞ்சி கடல் அட்டை பண்ணைக்கு அவர்களுடைய போராட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எந்த ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அதை இறங்கி என்னத்துக்காக இந்த மக்கள் போராட்டம் செய்கிறார்கள், என்னத்துக்காக இவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று கிராஞ்சி ஸ்ரீமுருகன் கடற்தொழிலாளர் சங்கத்தினுடைய அனுசரணையோடு இந்த பண்ணைகள் அடாத்தாக அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பண்ணைகளுக்குரிய ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய தொழில்கள் இவ்வளவு நாளாக செய்யாமல் இருக்கணும், அதுக்கு என்ன தீர்வு திட்டம் என்றது எங்களால் எடுக்க இயலாத ஒரு நிலையில் இந்த போராட்டம் தொடர்ந்த வண்ணமே இருக்குது. அந்த போராட்டத்துக்குரிய தீர்வாக நேற்றைய தினம் எங்களுடைய பெண்கள் சம்மேளனத்தால் நாங்கள் ஒரு ஒன்று கூடல் நடத்தி அதை அதில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த பெண்கள் சம்மேளனம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டத்துக்குரிய தீர்வு திட்டத்தை உரிய அதிகாரிகள் விரைவாக அதை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதில் நாங்கள் முக்கிய கருத்தை முன்வைக்கிறோம். இலங்கை புகையிலை நிறுவனம் என்ற பெயரில் இயங்கி வரும் 84% பங்குகளின் உரிமத்தை கொண்ட பன்னாட்டு நிறுவனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றி வருவதாலேயே இலங்கையில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வரிச்சுமையை அனுபவிப்பதாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அமெரிக்க புகையிலை நிறுவனத்தின் கொள்கைகளை நிறுத்திவிட்டு இலங்கையில் சிகரெட்களுக்கு அறிவியல் பூர்வமான வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலைய வடபகுதி அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை புகையிலை கம்பெனி என்று சொல்கிற அந்த பேரோடு இருக்கிறதால நிறைய ஆட்கள் யோசிக்கிறது இது எங்களோட நாட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி. இதை உண்மையில் நாங்கள் தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிடிசியினுடைய 84% பங்கு பிரித்தானியா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அது பெட்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியினுடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய சிடிசி, இலங்கை புகையிலை கூட்டு ஸ்தாபனம். அப்போ இவர்கிட்ட இதில் 84% பங்கு இருக்குது பிரிட்டிஷ் அமெரிக்காவுக்கு. மீதமாக உள்ள 16% பங்கு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்வந்தர்களுக்கு சொந்தம். அப்போ இந்த இந்த இலங்கை புகையிலை கம்பெனி என்று சொல்லி இந்த எங்கட நாட்டு கம்பெனி மாதிரி இந்த காட்டிக்கொண்டிருக்கிற இந்த கம்பெனி பல்வேறு வகையான தந்திரோபாயங்களை கையாண்டு எங்கட நாட்டில் இருந்து எங்கட மக்களுடைய பணத்தை சுரண்டி பிரிட்டிஷ் அமெரிக்காவுக்கு அனுப்புது. இதில் பிரதானம் என்னென்றால் ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் அவங்க 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் இதோட பெரும்பகுதி பிரித்தானியா அமெரிக்காவுக்கு தான் போகுது. இப்போ எல்லாரும் நினைக்கிற ஒன்று தான் சிகரெட்டிற்கான
விலை அதிகரித்துள்ளது தானே என்று. ஆனால் ஏனைய பொருட்களுடன் ஒப்பிடும் பொழுது சிகரெட்டிற்கான விலை அந்த அளவு அதிகரிக்கப்படவில்லை. பணவீக்கத்துடன் ஒப்பிடும் பொழுது ஏனைய பொருட்களின் விலை அதிகரித்ததை போலவே சிகரெட்டிற்கான வரியையோ விலையையோ எமது அரசாங்கம் அதிகரிக்கவில்லை. அதே போன்று எமது நாட்டின் பணவீக்கம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். பணவீக்கத்திற்கு ஏற்றாற்போல சிகரெட்டிற்கான வரி விலை அதிகரிக்கப்படவில்லை. இதற்கு பிரதான காரணம் சிகரெட் மீதான வரியையும் விலையையும் தீர்மானிப்பது அரசாங்கத்தின் கைகளில் மாத்திரமின்றி சில நேரங்களில் குறிப்பிட்ட உற்பத்தி நிறுவனங்களின் கைகளிலும் இருக்கின்றது. ஆகவே நிதி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் இந்த வரி கொள்கையை முறையான முறையில் அமல்படுத்துவதற்கும் வரி கொள்கையை உருவாக்குவதற்கும் வரி சுட்டெண்ணை உருவாக்குவதற்கும் முன்வர வேண்டும். அதே போன்று இந்த முறையான வரி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் முன்வர வேண்டும். இது பிரதானமான ஒரு. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்தலை கண்டு அச்சம் கொண்டுள்ளதாலேயே தபால் மூல வாக்களிப்பை பிற்போட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தேர்தலை பிற்போடும் செயற்பாட்டுக்கு எதிராக மக்களை இணைத்து போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக திருகோணமலையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். இந்த போஸ்டல் ஓட்டுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த செயல் உண்மையிலே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு செயலாக காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று 22, 23, 24 தினங்களிலே இந்த தேர்தலை நடாத்தப் போகின்றோம், இந்த போஸ்டல் ஓட்டுக்கான திகதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்று கட்சியினுடைய செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், இன்று எங்களுக்கு இந்த சீட்டுகளை அச்சிடுவதற்கான பணம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை, ஆகையால் இந்த தேர்தலை எங்களால் முன்னெடுக்க முடியாது, இதற்கான தீர்வுகளை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று இன்று கட்சி செயலாளர்களிடம் இந்த தேர்தல் ஆணைக்குழு சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்று வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற விடயம் என்னவென்றால், இன்று அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் இன்று தேர்தலுக்கு பயப்படுகின்றார்கள், இன்று மக்களுக்கு பயப்படுகின்றார்கள், மக்கள் மத்தியிலே சென்று தேர்தல் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கு பயப்படுகின்றார்கள். ஆகையால் இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த கிடைத்திருக்கின்ற இந்த காலங்களிலே எங்களுடைய பதவிகள் மூலமாக இந்த 2.5 வருடங்களை அல்லது அதுக்கு மேற்பட்ட வருடங்களிலே ஜனாதிபதி பதவியை நான் வகிக்க வேண்டும், அரசாங்கம் இன்னும் 2.5 வருடம் 3 வருடங்கள் இந்த பார்லமன்றத்தை இழுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த காலங்களுக்குள் இவர்கள் தேர்தலை நடாத்த மாட்டோம் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகையால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் இதை மக்களினுடைய ஆணையை பெறுகின்ற தீர்மானத்தை மக்கள் மத்தியிலே விட்டு இருக்கின்றோம். நாங்கள் புரட்சியின் மூலமாக எப்படி ஜனாதிபதி பிரதமர் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எல்லோரையும் திருத்தினோமோ அதே நிலைப்பாட்டை மீண்டும் கையில் எடுத்து இந்த தேர்தலை நடாத்துவதற்காக மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடைய விடயங்களை பெற்று இந்த தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்க்கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட இருக்கின்றோம். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் நாளாந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஊடக பயணத்தை முன்னெடுத்து வரும் நிலப்பட ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணனின் புகைப்பட இணையதளம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பௌத்தமயமாக்கலுக்கு எதிராகவும் நீதி கோரி தொடர் போராட்டங்களில் பங்கு பெற்று வரும் மக்களின் கரங்களால் இந்த இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் முடியப்பு ரெமீடியஸின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் யாழ் மாநகர சபையின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் 2023ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட கூட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த அஞ்சலி இடம்பெற்றிருந்தது. நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் கடந்த மாதம் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அதே பகுதியில் மீண்டும் இன்று மற்றொரு விபத்து இடம்பெற்றிருந்தமை பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. முச்சக்கர வண்டி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ள நிலையில் 3 பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் நுவர்லியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய மகா சிவராத்திரி நிகழ்வு குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டாலின் டிமேல் தலைமையில் திருக்கேதீஸ்வர ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது அரசு தனியார் போக்குவரத்துகள், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க திட்டம். முதற்கட்டமாக தபால் மூல வாக்களிப்பு கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. 13வது திருத்த நடைமுறைக்கு 3/2 பெரும்பான்மை வேண்டும். ராஜபக்ஷக்களின் பொதுஜன பெரமுனவின் புதிய குயுக்தி அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இறுக்கம் என அறிவிப்பு. பிரபாகரன் உயிருடன் இருப்பதான செய்தியால் கருத்து. இந்தியாவில் நாடளாவிய ரீதியில் பல மாநிலங்களில் வருமான வரி வேட்டை. மோடியை விமர்சித்த பிபிசி ஊடக பணியகங்களுக்கும் சிறப்பு இலக்கு. நிலநடுக்க பேரழிவிற்கு பின்னர் முதன்முறையாக சிரியாவிற்கு சென்ற ஐநா குழு. துருக்கி மற்றும் சிரியாவில் மொத்த பலிகள் 37,000 தாண்டி ஏறுமுகம். மன்னர் ஸ்டால்ஸின் முடிசூட்டு விழாவில் கோகினூர் வைரத்துக்கு இடமில்லை. ராணி கமலாவிற்கு புதிதாக மாற்றப்படும் புராதன கிரீடம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.